நிச்சயம் பவித்ரா, ஆழ்கடலில் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் 60 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத இந்த சூழ்நிலையில் காசிமேடில் மீன்கள் ஏதேனும் பதப்படுத்தி விற்கப்படுகிறதா, வெளி மாநில மீன்கள் கொண்டு வரப்படுகிறதா என அதிரடி சோதனை செய்த மீன்வளத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். தமிழகத்தில் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை இனப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்படுவது வழக்கமாக உள்ளது. இந்த காலங்களில் சிறிய வகையான ஃபைபர் படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லலாம். இந்த நிலையில் காசிமேடில் வெளி மாநில மீன்கள் விற்கப்படுகிறதா, இது தொடர்பாக வதந்தியானது பரப்பப்பட்டு வருகிறது. இன்று காசிமேடில் பழைய ஏலக்கூடம் பகுதியில் மீன்கள் விற்கப்படுகிறதா என அதிகாரிகள், அதாவது காசிமேடு மீன்வள இயக்குனர் திரு நாகேஷின் அறிவுறுத்தலின் பேரில் 4 மீன் அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். மீன்கள் விற்கப்படவில்லை எனவும் எந்த மீன் வகைகள் அதிகப்படியான வரத்துக்களை கொண்டுள்ளது என கண்டெடுத்து பகுதியில் சுகாதாரமாக உள்ளதா என உள்ளிட்ட இந்த மாதிரியான சோதனைகளை தற்போது அங்கு செய்து வருகின்றனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.